ஹலோ எவ்ரிவான், இட்ஸ் ஐ தமிழன், டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர். கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் கொஞ்சம் பேசிக் ஐடியா கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணேன். அப்படி தான் த எக்கானமிக் டைம்ஸில் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே வந்து ஹர்ஷட் மேதா தெரியும். பட் அவர் எழுதலை, ஹர்ஷ் பூட்டா அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் எழுதியிருக்காரு. பேர் கிட்டத்தட்ட டைம் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நானும் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ எதுக்காக நான் இதை முதலே கோட் பண்ணுறேன் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோ ஃபுல்லாகவே பார்க்காம நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. பேசிக்கலி நம்ம வேற ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், அவங்க இன்னொரு விஷயத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டார்டிங்லேயே கமெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ரூஃப் யார், நீங்களா அதை சொன்னீங்க, உங்களுக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். இதை வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இது 100% உண்மை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 100% இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க. இது எழுதுனது இவங்க தான், இதுக்கும் எக்கானமிக் டைம்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் ரிசர்வ் பேங்க் எப்போவுமே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அடிக்கடி மாற்றவங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக 2018 நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். லைக் பேன் அனௌன்ஸ் பண்ணது 2020 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பேன் வந்து தூக்கி ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த லாக்டவுனில் கிட்டத்தட்ட 400%, அதாவது 400%னா 4 டைம்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ட்ரேட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த லாக்டவுனில். ஓகே ஃபைன். இப்போ 2021, அதாவது மார்ச் 2021 மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லைக் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி, அவங்களோட யூசர்ஸ் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க, அது அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறாங்களா, லாஸ் எடுக்கிறாங்களா, இல்லை அவங்களோட பேலன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2021 வந்து இது போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்லேயோ வேலெட்லேயோ எவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் திருப்பி ரீதிங்க் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து, இப்போது எல்லா நாட்டிலையும் மற்ற நாட்டில் வந்து எப்படிலாம் டேக்ஸ் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம நாட்டில் எப்படிலாம் வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்காரு. யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் 2014 வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 2014 கிரிப்டோ கரன்சியை வந்து ப்ராப்பர்ட்டியாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரிப்டோ கரன்சியை வந்து ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் வரும். கிட்டத்தட்ட வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, நீங்கள் மைன் பண்ணி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. கேபிட்டல் அசெட்ஸ் அதர் தேன் இன் சிச்சுவேஷன்ஸ் வென் கிரிப்டோஸ் ஆர் ஏர்ன்ட் ஃப்ரம் மைனிங் ஆக்டிவிட்டீஸ். மைனிங் பண்ணாமல் நீங்கள் கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃபைன். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸில் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி ஏதாவது ட்ரேட் பண்ணுறீங்களாலோ அதுலேருந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்குதுன்னா அது பிஸ்னஸ் இன்கமாக இருக்கும். அண்ட் அதே டைமில் லாங் டேர்மில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சு ப்ராஃபிட் பார்க்க ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸோ எந்த டேக்ஸுமே கிடையாது. ஏன்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல கேள்வி. ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு காரை வாங்குறீங்க, அந்த காரை வாங்கி கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரீசேல் பண்ணுறீங்கன்னா அந்த காரோட வேல்யூ இன்க்ரீஸ் இருக்கும்ல. ஸோ அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு இருக்கும். அந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் லைக் அது கண்ட்ரியை பொறுத்து. நம்ம நாட்டில் வந்து 36 மந்த்ஸ்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு 36 மந்த்ஸுக்கு தாண்டி விற்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸில் வைப்பாங்க. ஐ மீன் லைக் 20% நினைக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் விற்கிறீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ப்ரைஸாக இருக்கும். ஸோ இப்போ கிரிப்டோ கரன்சியை நீங்கள் வந்து 36 மந்த்ஸுக்கு மேலே ஹோல்ட் பண்ணி நீங்கள் விற்கிறீங்கன்னா உங்களுக்கு 20% டேக்ஸ் வரும். அதுக்கு கீழே விற்கிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக டேக்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ டெக்னிக் தட்ஸ் இட். ஓகே ஃபைன். இப்போ டாக்ஸேஷன் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ் ட்ரான்சாக்ஷன் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது முன்னாடி யூகேலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துரும். ஸோ யூகேவை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸாக ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ட்ரேடிங் அப்படிங்கிற டேக்ஸுக்கு இல்லை ட்ரேடிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் டேக்ஸ் வழியாக டேக்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இல்லைனா அவங்க வந்து லைக் லாங் டேர்மில் ரொம்பவே இன்ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது, எப்போச்சும் ட்ரேட் பண்ணுறாங்க, சும்மா ரேண்டமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸில் வருங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிரிப்டோ கரன்சி ஒரு கரன்சி மாதிரி கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டேக்ஸ் கிடையாதுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னங்கிற மாதிரி தானே கேட்குறீங்க. அப்போது என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்சில் எங்கே போய் நீங்கள் இந்தியன் கரன்சியை கொடுத்து US டாலர்ஸ் வாங்குறீங்க, நீங்கள் ஃபாரின் போகிறீங்க, அதுக்காக US டாலர்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கொடுத்து வாங்குற US டாலர்ஸ்க்கு காசு கிடையாது. ஆக்சுவலாக டெக்னிக்கலி காசு கிடையாது. நீங்கள் ஐ மீன் காசு இல்லை, டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக இதில் போட்டிருக்காங்க. இஃப் கிரிப்டோ கரன்சிஸ் கன்சிடர் ஒரு ப்ராப்பர்ட்டியாக இல்லாட்டி ஒரு குட்டாக கன்சிடர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இதில் போட்டிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி இதுதான் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் மார்ச் 2020 என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, லைக் இந்தியாவில் வந்து கண்டிப்பாக டேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
கிரிப்டோ கரன்சிலேருந்து ட்ரேட் பண்ணுறதெல்லாம் இன்கம் தான். லைக் ஒரு ஹெட் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு வந்து டேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் போக போக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லைக் கொஞ்சம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் லைக் பிஸ்னஸ் ஓன் பண்ணால் எந்த மாதிரி டேக்ஸ் வரும், அதை வந்து லாங் டேர்மில் இன்ஃப்ரீக்வெண்ட்டாக இது பண்ணால் எந்த மாதிரி டேக்ஸ் வரும். கிட்டத்தட்ட யூகே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அன்றாட வாழ்க்கையில் டெய்லி ட்ரேட் பண்ணோன்னா ஒரு ட்ரேடராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பிஸ்னஸ் இன்கமாக அதுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுவோம். லாங் டேர்மில் எப்போவாச்சும் லைக் இன்ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கேயும் போட்டிருக்காங்க. நம்ம இந்தியனை பொறுத்த வரைக்கும் 36 மந்த்ஸ் கிட்டத்தட்ட 3 வருஷம். ஓகே அப்ராக்சிமேட்டாக 3 வருஷம். அக்யூரேட்டாக 3 வருஷம். 20% வித் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இண்டெக்ஸேஷனுங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக இங்கே பாயிண்ட் லைக் அதை தான் சொன்ன பாயிண்ட்டை திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, லாங் டேர்மில் இன்ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் எப்படி இருக்கும். அவர் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, அவர் இண்டிவிஜுவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு டே ட்ரேடாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பட் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது பிஸ்னஸ் இன்கமாக கன்சிடர் ஆகும். அதை பொறுத்து அவங்க டேக்ஸ் பே பண்ணுவாங்க அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இப்போ உங்களுக்கு நமக்கு சுத்தமாக ஒரு ஐடியா கிடையாது இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்க போது, இது இல்லை எந்த இதை நம்மளோட கண்ட்ரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஒரு பேசிக் ஐடியா கிடைக்குது. ஓகே இந்த மாதிரிலாம் மற்ற கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம கண்ட்ரீஸில் இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஐ தமிழன். பை, ஹேவ் ஃபன் அண்ட் டேக் கேர். பாய்.